ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். நான் இன்றைக்கி வந்து பொரி தான் வறுத்து காமிக்க போகிறேன். நான் எப்படி வறுக்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே வந்து மிளகா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நெடக்கல்ல, பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டு ஜீரகம்லாம் போட்டு வறுப்போம். இதில் வந்து தடவை வந்து கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு 2 கட்டி நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் அந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இது போட்டு நம்ம வறுத்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போது 2 பக்கா பொரி வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பழைய பொரி அது ஒரு பக்கம் இருக்கும். இது 2ஐயும் தான் இப்போ நான் வறுக்க போகிறேன். பாருங்கள், இது 3 பக்கம் வறுக்கிறதுனால கொஞ்சம் நான் பெரிய குண்டாவாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அது நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டுங்க. அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு. ஜீரகம் நல்லா இப்படி பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா சிம்மில் வச்சு வறுக்கலாங்க. நம்ம வந்து இந்த வதக்கி வச்ச அந்த பூண்டு இருக்குது பாருங்க, அதை இதோட சேர்த்து இன்னொரு வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம பொரி சாப்பிட்றப்ப வாயில் கடிப்பட்டது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொரி. இதை சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாங்க. இது கூட மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் வந்து அது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு பொடி இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு கருகாமல் பார்த்துக்கணும். நெடக்கல்ல வந்து 1 கப்பு, பொட்டுக்கல்ல 1 கப்பு. பொரியிலே உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் இந்த பொட்டுக்கல் நெடக்கல்லைக்கெல்லாம் உப்பு போடுற மாதிரி போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது கூட வந்து இந்த பொரியை போட்டு ஒரு பரட்டினதுக்கப்புறம் அந்த பொரியை போட்டுக்கலாம். 2வதாக வாங்கின பொரியை ஒரு நிமிஷம் அந்த பொரி வறுத்ததுக்கப்புறம் மறுபடியும் 2வதாக வாங்கின பொரியை இதோட சேர்த்துக்கலாங்க. போட்டு அப்படியே சிம்மிலேயே வச்சுருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விடலாங்க. கூட கொஞ்சம் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். காரப்பத்திலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம மிளகாத்தூளோ சாம்பார் குழம்பு பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே நல்லா 2 நிமிஷம் வறுக்கலாங்க. அப்போ தான் நல்லா பொறுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம எவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம அப்படியே ஒரு பட்டி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை பூண்டை போட்டு நல்ல தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு இந்த மாதிரி வறுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.